இன்னைக்கு நம்ம வீடியோல அதாவது அனுபவ பாத்தியம் கீழே ஒருத்தருக்கு எப்படி சொத்துரிமை வரும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம். அந்த கமெண்ட் பாக்ஸ்ல ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற தீர்ப்புகள்ல வருவாய்த்துறை ஆவணங்கள் நம்ம பெயர்ல இருந்து 12 வருடம் நம்ம அந்த சொத்துரிமை நம்ம சுவாதனத்துல இருக்கும் பட்சத்துலதான் இந்த அனுபவ பாத்தியம் கீழே உரிமை கூற முடியும் அப்படின்னு சொல்லப்படுதே, அது உண்மைதானா? அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி நிறைய லீகல் கண்டென்ட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வருவாய்த்துறை ஆவணங்களை ஒரு அட்மிசிபிள் எவிடன்ஸா எடுத்துக்கலாம். வழக்கு நடக்கும்போது இத ஏத்துக்கக்கூடிய ஒரு ஆதாரங்களா, அதாவது வேலிட் எவிடன்ஸா நம்மளால இதை எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது எந்த வகையிலும் ஒரு ஓனர்ஷிப் ரைட்ஸ் கொடுக்காது, சொத்துரிமையை கொடுக்காது அப்படின்னு சொல்லிதான் இந்த ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் பத்தி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இருங்க கொஞ்சம் தெளிவா விளக்குறேன். இப்போ ஒரு சொத்து இருக்குன்னா அந்த சொத்துல ஆவணங்களை நான் 2 வகையா பிரிச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒண்ணு பத்திரங்கள், டைட்டில் டீட்ஸ், சொத்துடைய பத்திரம். இன்னொன்னு ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் உடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் ஒரு பக்கம். இந்த பத்திரம் தான் ஒரு நபருடைய ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப் ரைட்ஸை பத்தி பேசக்கூடியது. அதாவது ஒரு நபருடைய சொத்துரிமையை பத்தி பேசக்கூடிய ஆவணங்கள் தான் இந்த பத்திரங்கள். இந்த ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் அப்படின்றது இப்போ நீங்க கமர்ஷியல் பர்பஸ்க்கான பில்டிங்கா, ஹவுஸ்க்கான பில்டிங்கா, அந்த பில்டிங்கான ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் பே பண்ணியிருப்பீங்க, எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் வாங்கியிருப்பீங்க, அந்த லேண்ட் அந்த இடத்துக்கு எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணியிருப்பீங்க, வாட்டர் டாக்ஸ் பே பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பட்டா வாங்கியிருப்போம். இந்த மாதிரி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ரிகார்டிங் டாக்குமெண்ட்ஸை நம்ம வருவாய்த்துறை சார்ந்த ஆவணங்கள் எல்லாம் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் உடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக மெயின்டைன் பண்ணக்கூடிய ரெக்கார்ட்ஸ் தான் இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே. இது இது எந்த வகையிலும், இந்த ஆவணங்கள் எந்த வகையிலும் ஒரு நபருடைய சொத்துரிமையை பத்தி பேசாது. இந்த நபருக்கான சொத்துரிமையை பத்தி, இந்த நபருக்கு இந்த நிலத்துல சொத்துரிமை இருக்குன்னு சொல்லக்கூடியது நிலத்துடைய பத்திரம் மட்டும்தான் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. இந்த அட்வர்ஸ் பொசிஷன் கீழே இந்த ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ், இந்த வருவாய்த்துறை ஆவணங்களையும் இந்த அனுபவ பாத்தியத்தையும் எப்படி நம்ம கனெக்ட் பண்றோம் அப்படின்றதுக்கான டவுட் உங்களுக்கு வரலாம். அதாவது நான் அந்த வீடியோல தெளிவா சொல்லியிருந்தேன் என்னென்ன மாதிரியான காரணிகள்ல இருந்தா இந்த அனுபவ பாத்தியம் கீழே நம்ம உரிமை கோர முடியும்னு. அந்த ஃபேக்சுவல் மேட்டர்ஸ், அந்த ஃபேக்ட்ஸ் கண்டிப்பா கரெக்டா இருக்கணும். அப்ப எப்படி இருக்கக்கூடாது, அந்த நபர் வாடகை குடியிருக்கிற வாடகைதாரரா இருக்கக்கூடாது, லேண்ட்லார்ட் டெனன்ஸா இருக்கக்கூடாது, அவங்க டெனண்டா இருக்கக்கூடாது. அதே மாதிரி குத்தகைதாரரா லீஸ்க்கு இருக்கக்கூடாது, பர்மிசிவ் ஆக்குபெண்டா இருக்கக்கூடாது. அதாவது ஓனர்ஷிப் ரைட்ஸ் வச்சிருக்க பர்சனுடைய அனுமதியின் கீழே, சொத்துரிமைதாரரின் அனுமதியின் பெயரில் குடியிருப்பவராக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களால அனுபவ பாத்தியம் கீழே உரிமை கோர முடியாது. அவ்வளவுதான், ஓகேவா? அதே மாதிரி ஒரு கேர்டேக்கரா அப்பாயிண்ட் பண்ணிருக்க கூடாது. அதாவது இப்போ நான் என்னோட சொந்த ஊருக்கு போறேன், இந்த இடத்துல இருக்க வீட்டை நீங்க பராமரிச்சு இவ்வளவு காலம் இருந்துக்கோங்க, பராமரிப்புக்காக நீங்க இருங்கன்னு சொல்லி ஒரு கேர்டேக்கரா, இந்த பாதுகாவலரா, லைக் பாதுகாப்புக்காக மெயின்டெனன்ஸ் எல்லாம் வீடு அப்படியே போட்டு வச்சு அதாயிரும் அப்பாயிண்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு கேர்டேக்கராவோ இந்த மாதிரி எல்லாம் இல்லாம அட்வர்ஸ் பொசிஷன் கீழே வரணும்னா என்னென்ன கான்செப்ட்ல வரணும்னு சொன்னேன். கண்டினியூஸ் பொசிஷனா இருக்கணும், எக்ஸ்க்ளூசிவ் பொசிஷனா இருக்கணும், ஹாஸ்டைல் பொசிஷனா இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் அனுபவ பாத்தியம் கீழே வரும்னு சொல்லியிருந்தேன். அப்படின்னா என்னது, தொடர்ந்து 12 வருட காலம் அந்த நபர் அந்த நிலத்துல உபயோகம் செஞ்சிருக்கணும். அந்த சொத்துரிமைதாரருக்குடைய விருப்பத்தின் பெயர்ல இல்லாம அவரை எதிர்த்து, அதாவது அவருக்கு மறுப்பு தான், அவரோட சொத்து தான், ஆனா அதை வழக்கு தொடுக்காம இருந்திருப்பாரு 12 வருஷமா. ஸோ அந்த மாதிரி அவருடைய விருப்பம் இல்லாம இவங்க அனுபவிச்சிருக்கணும், கண்டினியூஸா அனுபவிச்சிருக்கணும், எக்ஸ்க்ளூசிவா அவங்களுடைய ஒருத்தருடைய ப்ராப்பர்ட்டியில இவங்க சுவாதீனத்துல இருந்திருக்கணும்னு சொன்னோம். இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துலதான் பர்டன் ஆஃப் ப்ரூஃப்னு ஒரு விஷயம் வரும். நீதிமன்றங்கள்ல வழக்கு நடக்கும்போது மெய்ச்சுமை, அதாவது ஒரு வாக்கியத்தை நம்ம நீதிமன்றங்கள்ல நிரூபிக்கணும் அப்படின்ற பொழுது அந்த வாக்கியத்துக்கு ஆதாரமாக சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு, அது சார்ந்த ஆவணங்கள், ஆதாரங்கள் என்னென்ன இருக்குன்றத நம்ம நீதிமன்றங்கள் முன்னாடி கொடுப்போம் இல்லையா.
அந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் அப்படின்னு வரும்போது தான் நம்ம என்னென்ன நிரூபிக்கணும், நான் இந்த லேண்டோட பொசஷன்ல தான் இருந்தேன் அப்படின்றத நிரூபிக்கணும். அதாவது நான் இந்த நிலத்தின் சுவாதீனத்தில் கடந்த 12 ஆண்டுகளாக இருந்தேன் அப்படின்ற வாக்கியத்தை நீதிமன்றம் முன்னாடி நீங்க நிரூபிக்கணுங்கும் போது அதுக்கான எவிடன்ஸா இந்த ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் பார்க்கப்படுதுன்னு சொல்ல வராங்க. இந்த ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் சொத்துரிமையை சொல்லாது, ஆனா நான் வந்து கண்டினியூஸ் பொசிஷன்ல இருந்தேன், 12 வருஷ காலமா இதுல தான் இருந்தேன், ஆஸ்திரேலியா இருந்தேன் அப்படின்ற இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் டிக் ஆகுதுன்றத நம்ம நிரூபிக்கணும்ல கோர்ட்ல. அப்போ இந்த ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நம்ம காட்டணும் அப்படின்னா நீதிமன்றம் அதை வந்து சரியான ஒரு ஆதாரமா அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்ல வராங்க. நான் வந்து இத்தனை வருட காலம் வந்து வரி கட்டியிருக்கேன், சொத்து வரி கட்டியிருக்கேன், பில்லு வச்சிருக்கேன், வாட்டர் டாக்ஸ் பே பண்ணியிருக்கேன், அதே மாதிரி என்னது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் சொன்னேன், வாட்டர் டேக்ஸ் சொன்னேன், எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி இந்த பொசிஷன்ல இருக்கேன், இந்த சுவாதீனத்தில் நான் இத்தனை வருஷமா இருக்கேன்னு சொல்றத நம்ம வந்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு ஆதாரமாக இந்த வருவாய்த்துறை ஆவணங்கள் பார்க்கப்படுது. அதுதானே ஒழிய இந்த வருவாய்த்துறை ஆவணங்கள் இருக்கிறதுனாலேயே அந்த சொத்தோட உரிமை வந்து உங்களுக்கு வந்துடாது. இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி இந்த ஆவணங்களை காட்டும் போது நம்ம பொசிஷன்ல இருந்தோன்றதை நிரூபிக்கிறதுக்கான ஒரு ஆதாரமா தான் இது பார்க்கப்படுது. இதே இந்த அட்வர்ஸ் பொசிஷன் அப்படின்ற கான்செப்ட்ல ஸ்வாட் அண்ட் ஷீல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பிரின்சிபிள் இருக்கு. அதாவது இதுக்கு முந்தைய காலகட்டத்தில் இப்போ ஒரு ரெக்கவரி ஆஃப் சூட் ஃபார் ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் நீதிமன்றங்கள்ல ஆக்கிரமித்த நிலத்தை மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. அப்படின்னும் போது இந்த அனுபவ பாத்தியம் எல்லாம் வந்து ஒரு பிரதிவாதிக்கான ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசமா இருந்தது. இல்ல நான் இத்தனை வருட காலம் அனுபவிச்சிருக்கேன், அப்ப அனுபவ பாத்தியம் கீழே எனக்கு வரும், நான் வந்து ஆக்கிரமிப்பாளர் கிடையாது, அனுபவ பாத்தியம் கீழே எனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபென்ஸ் பாயிண்ட்ஸா எடுக்க முடியும்ன்றது வந்து ஷீல்டா யூஸ் பண்ணப்பட்டு இருந்த இந்த அட்வர்ஸ் பொசிஷன் அனுபவ பாத்தியம் அப்படின்ற கான்செப்ட் ஆனது ஸ்வாடாவும் கத்தியாகவும், அதாவது டிக்ளேர் பண்ணி கொடுங்க, டிக்ளரேஷன் சூட் நீதிமன்றம் முன்னாடி எனக்கு இந்த அனுபவ பாத்தியம் கீழே இந்த நிலம் எனக்கு சொந்தமான நிலம்னு என் பெயர்ல டிக்ளேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுக்கவும் நம்மளால முடியும் அப்படின்னு இந்த அட்வர்ஸ் பொசிஷன் கான்செப்ட் வந்துருச்சு. ஸோ இந்த சூழ்நிலைகள்ல வழக்கு நகரும் வேலைகள்ல நம்ம அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கும் போது இந்த ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு அட்மிசிபிள் எவிடன்ஸா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றதுதான் இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள். ஸோ வந்து காமனா ஒரு ஓனர்ஷிப் ரைட்ஸை பத்தி பேசக்கூடியது இந்த டாக்குமெண்ட்ஸ். இந்த வழக்கு நகரும் வேலைகள்ல நம்ம பொசிஷன்ல இருந்தோம், இந்த அட்வர்ஸ் பொசிஷன் கீழே நான் 12 வருட காலம் இருந்தேன்றத நிரூபிக்கிறதுக்காக இந்த ஆவணங்கள்லாம் உபயோகப்படுத்தப்படுது. ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இது சார்ந்த வேற ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க டவுட்ஸ் கேட்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.